என்னத்தை எப்ப பார்த்தாலும் வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப? லூசு, வெளியே வேடிக்கை பார்க்கல, எங்க பாரு. இந்த மாவு இவ்வளவு பெரிய மாவா வளர்ந்துருக்கு, ஆனா ஒரு காய் கூட காய்க்க மாட்டேங்குது. அதான் எப்ப காய்க்கும், எப்படி காய்க்கும், அது காய்ச்சா எவ்வளவு பெருசா காய்க்கும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் இந்த ஆராய்ச்சி உனக்கு தெரியல. இது பெரிய செந்தில் கவுண்ட முடியும் மரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது காய்க்கிறதுக்கு பருவம் வந்தா காய்க்கும். என்ன அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அது காய்ச்சா அது எவ்வளவு பெருசா காய்க்கும். எவ்வளவு பெருசா வந்தா வர்றப்ப பாத்துக்கலாம். இல்ல எனக்கு தெரியணும், அந்த மாவுல வந்து எவ்வளவு பெரிய காய், நல்ல பெரிய காயா வருமா இல்ல சின்ன காயா காய்? எல்லா மரத்துலயுமே சின்னதா வந்துதான் பெருசா போகும். அது எவ்வளவு பெருசா போகிறது காய்ச்சதுக்கு அப்புறம் தெரியும். சரி, எப்ப காய்க்கும்? காய்க்கும் நாள் கழிச்சு காய்க்கும். எப்படியாவது இந்த மாமரத்துக்கு ஜாதகத்தை எடுத்து பாரு. அது பிறந்த டைமும் ஜாதகம், அது இந்த கோச்சர் எப்படி பாரு. எப்ப காய்க்கும்? எப்ப மாங்காய்? இங்க இருக்கக்கூடிய ஆள் இல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஆளு இவ்வளவு அறிவாளியா நீ வெளியே நின்றுக்கிட்டு நினைச்சுக்குவேன், யாராவது கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நான் தான் பெரிய அல்லால போடணும். சரியா? அறிவாளி மிஸ் பண்ணிட்டு நான் ரேஷனுக்கு போயிட்டு வர்றேன். நானும் வரேன். நான் ரேஷனுக்கு போயிட்டு வர்றேன். நானும் வரேன். ஏண்டி நல்லாதான் ட்ரெஸ் பண்ணி நல்லாதான் கிளம்பி நிற்கு. நல்லாதான் கிளம்பி இருக்கிற. நல்லாதான் கிளம்பி இருக்கிற. அங்க பாத்தியா வண்டியை பாத்தியா? அந்த வண்டியை சர்வீஸ் போட்டு எடுத்தாதான் உன்னைய உட்கார வச்சு கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா சர்வீஸுக்கு போட வேண்டியதானே, ஏன் போடல? ஒர்க் ஷாப் காரே 4 நாள் லீவுன்னு சொல்லியிருக்கான்ல. எவன் ஒர்க் ஷாப் காரே 4 நாள் வெளியே போயிருக்கேன்னு 4 நாள் கழிச்சு தான் கொண்டு வர சொல்லியிருக்கான். சரியா? 4 நாளா? அப்ப அது வரைக்கும் அது ஏண்டி தினமும் தான் வண்டியில வச்சு ஓடிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் 4 நாள் இருக்க முடியாதா? நீ சும்மா அங்க போனா அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்க முடியும். நீ தூக்கிட்டுலாம் போக முடியாது. ஆனால் ரேஷன் கடை இன்னையோட டைம் முடியுது. அப்புறம் அடுத்த வாரம் தான் வந்துடுவாங்க. நீ அதனால போய் கிச்சனில் சமையல் வேலை பாரு. சரியா? நான் ரேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, புரிஞ்சுதா? சரி. இங்கே நின்று மாமரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன், தென்னை மரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன். மூளை உள்ளே இருக்குன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன். இவளுக்கு மூளை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது தெரியல. கேட்டுக்கு வெளியே வராத. 2 பூட்டை போடு. புரியுதா? 2 பூட்டை போடு. பல்ல காட்டிக்கிட்டு இருக்காத. சரியா? இப்ப பார்த்தாலும் எவனாவது ஆரஞ்சு கலர் முட்டாய் வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணி கூட்டி போயிடுவேன். எதுக்கு இவ்வளவு பூட்டு? இதை நான் சும்மா தான் லாக் பண்றேன். நீ சாவி எடுத்து பூட்டு. எதுக்கு இல்லதான் இவ்வளவு பூட்டு போட்டு? ஏமா உன்னை இவ்வளவு பெரிய அறிவாளி பாதுகாக்கணும் இல்லம்மா? எவ்வளவு பெரிய அறிவாளி. அமெரிக்காவிலேயும் இந்த மாதிரி யாரும் கிடையாது. இதுக்குள்ள சாவியை கொடு. சாவி அந்த பக்கம் இருக்கு. பூட்டு இங்க இருக்கு. சாவி எங்க? சாவி அங்க இருக்கு பாரு. அங்க இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். எடுத்து பூட்டு முதல்ல. நான் பூட்டுவேன். எடுத்து பூட்டு. பூட்டுவோம்ல. போல. பூட்டு பாதுகாப்பா இரு. சரியா? பாரு இப்பவே பல்லு இழுக்கிற பாரு. என்ன பதில் சிரிச்சு? ரோட்ல யாரு போனாலும் அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. நீ சிரிப்பியா? சிரிப்பா. என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னா நான் அழகா இருக்கேன். என்ன பார்த்து சிரிக்கிறப்ப நான் சிரிக்கதான் செய்வேன். அதாண்டி பிரச்சனை. லூச கட்டினா அப்படிதான் பிரச்சனை. அப்படி சொல்லாத. சரி, போயிட்டு வா. போயிட்டு வரட்டுமா? பாதுகாப்பு இருப்பியா? பாதுகாப்பா தான் இருப்பேன். பறந்து போயிருவியா? ஆமா. ஆமா, பறந்து போக மாட்டேன். பாதுகாப்பா இருக்கு. என்ன மறுவாதி கிழிஞ்சிரும். டாடா. என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பா? ரேஷன்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வரேன். என்ன ரேஷன்ல அரிசி பருப்பு தான் கொடுப்பாங்க. பூட்டு எடுத்து பூட்டு. சரியா? பூட்டெல்லாம் தெரியும். நான் என்ன குழந்தையா? செலவு ஆயிட்டாலே இப்படிதான் போலுக்கு. செலுத்து போய் போயிட்டான். ஐயோ, இந்த காட்டிய பாவாடை இப்படி தூக்குது. காத்து பாவாடை தூக்குது. ஐயோ, ரோட்ல சிரிக்கிறாங்க போறவங்க எல்லாம். என்னத்துக்கு காத்து இப்படி தூக்குச்சுன்னு தெரியல. கொஞ்சம் சிலுசிலுப்பா தான் இருக்குது காத்து. எனக்கு தூக்குறது